வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது ஒரு போர்வெல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆட்டோலேயே வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெக்கான் மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுதாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதேபோல் கேபிள் வந்து டெக்ஸ்மோவோட 3 கோர் 4 ஸ்கொயர் கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேபிள் தான். அதேபோல் பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபினோலெக்ஸில் வந்துட்டு காலம் பைப் இருக்குது பார்த்திங்களா, 1 இன்ச் பைப்பு, அந்த பைப் தான் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதேபோல் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 3 இந்த பாக்ஸ் சைஸு. இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டார்டர் செட்டப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டார்டர் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த போர்டில் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் செட்டப்பை அது மேலே வச்சு, அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ட்ரில் பண்ணணும். அதாவது அந்த ஸ்க்ரூக்காகவும், அதேபோல் அந்த கேபிளோட இன்லெட் அவுட்லெட்லாம் வரும் பார்த்திங்களா, ஸ்டார்டர்லேருந்து அதுக்கு எம்சிபியில் கொடுக்கறதுக்கு, ஃபியூஸ் கேரியரில் ஹோல்டரில் கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்பா வந்துட்டு மார்க் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்துட்டு ஹோல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொன்றா வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அப்பா வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக தாங்க வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுவார். என்ன ரீசன்னா, அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதே போல் அங்கே ஒவ்வொரு இதுக்கு இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கணுன்றதுக்காக தான். அது எல்லாமே ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஸ்க்ரூ போடுறதுக்காக அப்பா வந்து இப்போ பஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. பஞ்ச் பண்ணிட்டு அப்பா என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ பார்த்திங்கன்னா எம்சிபிக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. இங்கே யூஸ் பண்ணியிருக்க எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா 4 போல் எம்சிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் எம்சிபியோட இன்லெட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வந்து எடுத்துருப்போம், ஒரு 1 ஸ்கொயர் ஒயரு. அந்த 1 ஸ்கொயர் ஒயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுவிட்சில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். சுவிட்சிலேருந்து டைரெக்டாக வந்து ஹோல்டருக்கு போகும். நமக்கு வந்துட்டு 3 ஃபேஸும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தாங்க. அதுக்கடுத்து அப்பா இந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் இது பண்ணிடுவார். ஃபைனலாக அந்த பாக்ஸ் தாங்க இந்த இடத்துல ஹேங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த ஹேங்கர் போல்ட் இருக்குது பார்த்திங்களா, அது தாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன ரிவீட் இருக்கும், அதை வச்சு ரிவீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போல்ட் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அதே போல் அந்த பாக்ஸில் வந்து நம்ம இன்லெட் அவுட்லெட் வந்துட்டு கட் பண்ணாமல் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இங்கே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு பாக்ஸையும் வந்து நம்ம அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவோங்க. கரெக்டாக இப்போ வந்து நமக்கு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சிங்க. என்ன ரீசன்னா, அங்கே ஏதோ லைனில் வந்து ஒரு மரம் உடஞ்சி விழுந்து கம்பம் உடஞ்சிருச்சின்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் வந்து பவர் கட் ஆகிடுச்சிங்க. அதுக்கடுத்து நாங்கள் பவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தோங்க. பவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணுவோங்க. 3 ஃபேஸுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 வோல்டேஜ் கிட்டே இருந்ததுங்க. மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் மோட்டரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி போர் மோட்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.